இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 30ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 6 மாதங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் துதியையும் இந்த நாட்களிலே செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்ப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீத புஸ்தகம் 48வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன் என்பதுதான் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. பாருங்கள் அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இந்த பூமியை விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஆனாலும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளை கூட இந்த நாட்களை பாருங்கள், தேவன் மரண பரியந்தம் அவர்களை நடத்தி கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார். சில வேளைகளில் பாருங்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் இந்த நாட்களில் நெருக்கத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் இந்த நாட்களில் வாழ்ந்து இந்த நாட்களில் மரித்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளை இந்த நாட்களை தேவன் ஒருபோதும் இந்த நாட்களில் கைவிடுவதில்லை. ஏனென்றால் அவர் கைவிடாத தேவனாய் இந்த நாட்களில் இருப்பதற்காக நாங்கள் அவரை சோதரிப்போம். இந்த 6 மாதங்கள் கண்ணின் மணி போல் இந்த நாட்களை நடத்தி வந்த தேவன் தொடர்ந்தும் இந்த நாட்களில் நம்மை நடத்துவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, நாங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை இந்த நாட்களிலே மரண பரியந்தம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம், இந்த நம்முடைய ஆவி ஆத்தும சர்ரம் இந்த பூமியிலே வாழுகிற நாட்கள் மட்டும் தேவன் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நேற்றல்ல, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சதா நாட்களிலும் இந்த நாட்களிலே இருக்கிற தேவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படியாக இந்த பூமியிலே இந்த நாட்களிலே ஒரு தாயின் கற்பத்திலே உருவாகி இந்த நாட்களிலே இந்த பூமியிலே வந்தோமோ, இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வந்து இந்த பரதேசியாகிய இந்த பூமியிலே இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து நம்முடைய இஷ்டத்தின்படி, நம்முடைய நியமனத்தின்படி, நம்முடைய சந்தோஷத்தின்படி, நம்முடைய தியானத்தின்படி இந்த நாட்களை நாங்கள் வாழ்ந்தோம். இந்த நாட்களிலே அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்த நம்மை இந்த நாட்களிலே அழைத்த தேவன் இந்த நாட்களிலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் இல்லை. இந்த நாட்களில் இந்த பூமியிலே பாருங்கள், இருக்கிற ஜனங்களுக்குள்ளே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர் ஒரு சிலர்கள் தான், ஒரு குறிப்பிட்ட ஜனங்களாகத்தான் இந்த நாட்களில் இருக்கிறார். ஆனாலும் இந்த ஜனங்கள் முழு ஜனமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் விருப்பமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அப்படியானால் இந்த வார்த்தையின்படி பார்க்கிற தேவன், இந்த சதாகாலங்களிலும் உள்ள தேவன் இந்த நாட்களிலே அழைத்த பிள்ளைகளை மரண பரியந்தம் இந்த நாட்களிலே நடத்துவார் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. நம்ம எதற்காக இந்த நாட்களிலே அழைத்தாரோ, இதற்காக இந்த நாட்களிலே பாவ கட்டுக்களிலிருந்து விடுவித்தாரோ, இதற்காக இந்த நாட்களிலே துன்பங்கள் நோய்கள் விடுதலைகளில் இருந்து நம்மை இந்த நாட்களை விடுவித்து நமக்கு ஒரு அற்புதத்தை செய்தாரோ, ஆனால் அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தையூடாக நாங்கள் இன்றைக்கு விசுவாசிப்போம். அன்பு பிள்ளைகளே, விசுவாசிக்கிற வேளையிலே தான் தேவனுடைய மகிமையை இந்த நாட்களை நாங்கள் காண முடியும். அதனாலே அருமை பிள்ளைகளே, நம்மை நடத்துகிற தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மரணத்துக்கு பின்பாக அந்த நாட்களிலே நாங்கள் அவரை அறிந்திருந்தால் அவரோடு கூட நாங்கள் செல்லுகிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் இந்த பூமியிலே வாழுகிற நாட்கள் மட்டும் இந்த மரணம் இந்த நாட்களில் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அந்த மரண பரியந்தம் மட்டும், இந்த பூமியிலே மரிக்கிற நாள் மட்டும் இந்த நாட்களிலே நாங்கள் எப்படித்தான் வாழ்ந்தாலும், ஆனால் நம்மை இந்த நாட்களிலே சத்துருக்களின் தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் இந்த நாட்களிலே விலக்கி தேவன் நம்மை நடத்துவார். இந்த வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கடந்த 6 மாதங்களாக நடத்தி வந்த தேவன் புதிய மாதம் நாளைய நாட்களிலே கூட இந்த நாட்களை நம்மை தொடர்ந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவை, இந்த அருமையான வேளையிலும் இந்த வாக்குத்தத்தங்களை தந்து நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துகிற கிருபைகளுக்காக சோத்திரம். நீங்கள் மரண பரியந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிற கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஐயா. இந்த நாளும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவர் ஒரு புது பலன், புது தைரியம் இந்த நாட்களை வரும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மாதம் முழுக்க கண்ணின் மணிமுள் பாதுகாத்து வழிநடத்தி புதிய மாதத்துக்குள் கடந்து செல்ல நீங்கள் தார கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம். மகிமையும் கனமும் துதியும் புகழும் உங்களொருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களொருவரில்
நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர் ஒருவரே இந்த நாட்களிலே நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசிப்போம். ஆமேன்.